எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டெக். நான் உங்கள் கோகுல்நாத். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நேத்துலேருந்து இந்த பைபிட்டோட எக்ஸ்சேஞ்சோட ஹேக் பெரிய லெவலில் ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் மத்தியில் பெரிய டாக்காக போயிட்டுருக்கு. நான் திருப்பி சொல்கிறேன், இந்த ட்வீட்டை நான் போட்டிருக்கேன். இந்த ட்வீட்டில் நான் தெளிவாக என்ன சொல்கிறேன்னா, நம்ம பிட்காயின் கிராஷ் 69லேருந்து 15 வரைக்கும் வந்துச்சு. ஸோ அங்கேருந்து மீண்டு வந்தாச்சு. அப்புறம் லூனா காயின் 0 வரைக்கும் போச்சு. அப்பயும் பிட்காயின் கிராஷ் ஆச்சு. அங்கேருந்து மீண்டு வந்தாச்சு. அப்புறம் குளோபல் ரீதியாக இருக்கிற எக்ஸ்சேஞ்ச் FTX அந்த கொலாப்ஸ்லேருந்து மீண்டு வந்தாச்சு. அப்புறம் பினான்ஸ் இருக்குல்ல, ஸோ பினான்ஸோட CEO தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அது இது நடந்துச்சு. அங்கேருந்து மீண்டு வந்தாச்சு. அப்புறம் குளோபல் ரீதியாக இருக்கிற பெரிய ஒரு நாடு அதோட அமைப்பு கிரிப்டோ அட்டாக் பண்ணாங்க. அந்த அட்டாக்ல இப்போ பாசிட்டிவாக வந்திருக்கோம். அண்டு லாஸ்ட் 2 இயர்ஸாக இருக்கிற புருட்டலான பியர் மார்க்கெட்டில் இருந்து நம்ம வெளியே வந்திருக்கோம். இப்போ இந்த பைபிட்டோட ஹேக்குங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ பேனிக் ஆகிறதுலாம் ஒன்றும் கிடையாது. நேற்று இந்த ஹேக் நடந்துச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஹேக்கை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்டில் இதை பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் லாஸ்ட்டு 2 டேஸாக இப்போ நீங்கள் நல்லா பாசிட்டிவாக இருந்திருப்பீங்க. அந்த வீக்கெண்டில் பண்ணும்போது இந்த சனி ஞாயிறுலாம் எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டர்லாம் வீட்டில் இருப்பீங்க. நீங்கள் எல்லாம் பேனிக் செல் பண்ணிவிட்டு வெளியே போகணுங்கிறதுக்காண்டி தான் இது பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.4 பில்லியன் அளவுக்கு ஹேக் நடந்திருக்கு. இது நேற்று நடந்தாலும் இது பெரிய லெவலில் பேனிக் ஆக அளவுக்கு ஒன்றும் இல்லை. மார்க்கெட்டும் இதுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ணலை. அண்டு இதை 15 இயர்ஸ் இல்லாத அளவுக்கு ஹேக்குங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. பட் என்னாச்சுன்னு கேட்டால் இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப டிரான்ஸ்பரன்சியாக இருந்தாங்க. அண்ட் இப்போ முக்கியமான நியூஸ் லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸில் முக்கியமான நியூஸ் இந்த பைபிட்டோட CEO லிக்விடிட்டி எல்லாத்தையும் ரீஸ்டோர் பண்ணியாச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்டு நேற்றே அவர் ஒரு குயிக்கான ஒரு ஆக்ஷன் எடுத்து டிரான்ஸ்பரன்சியாக இருந்து நாங்கள் எவ்வளோ எத்திரியம் வெளில போயிருக்கோம் அவ்வளோ எத்திரத்து உள்ளே கொண்டு வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்டு அந்த ஹேக் ஆனதை லாக் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் பேனிக் ஆக வேணாம். ஸோ இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். அண்டு மார்க்கெட்டும் இதுக்கு பெருசாக ஒன்றும் ரியாக்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அண்டு நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். அந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது 2017 அந்த டைமில் ஹேக்கர்ஸ்லாம் பிட்காயினை ஃபோக்கஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ ஹேக்கர்ஸ் எல்லாமே எத்திரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இது ஆல்கான் சீசன் வரத்துக்கான ஒரு கன்ஃபர்மேஷனாக கூட இருக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா இப்போ எத்திரியத்தை பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் பெரிய பெரிய வேல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. அண்ட் ஹேக்கர்ஸும் அவங்க முழுக்க அவங்க எத்திரியத்தை தான் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இது கிரிப்டோ தமிழும் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டில் என்ன சொல்கிறான்னா பைபிட்டுங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான் ஃபஸ்ட்டு லெவலில் ஒரு விசில் புரோடாக எக்ஸ்சேஞ்சு. அண்டு நேற்று நடந்த அந்த ஹேக்கில் அவங்க ஆக்சுவலாக எவ்வளோ லிக்விட் ஆயிடுச்சுங்கிறத சொல்லிட்டாங்க. ஹேக்குங்கிறது புதுசு கிடையாது. இந்த மாதிரி சென்ட்ரலைஸ் எக்ஸ்சேஞ்சில் கூகாயினாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல எக்ஸ்சேஞ்ச் FTXஆக இருக்கட்டும், எல்லா எக்ஸ்சேஞ்சுமே ஹேக் ஆகிருக்கு. அண்டு இந்த ஹேக்கை எதுக்கு ஃப்ரைடே பண்ணாங்கன்னா, ஏன்னா வீக்கெண்டில் தான் உங்களை பேனிக் பண்ண முடியும். ரீட்டெயிலர் பேனிக் பண்ணி வாங்கணும். ஓகேங்களா? இதனால தான் ஃப்ரைடே அன்னைக்கு இந்த ஹேக் நடந்திருக்கு. அண்டு முக்கியமான விஷயம் இதை சொல்லியிருக்காரு பாருங்கள். இந்த ஹேக்கர்ஸ் பர்டிகுலர்லி டார்கெட் ETH விச் இஸ் கீ டு ட்ரிகர் ஆல்காயின் சீசன். எதுக்கு ETH ட்ரிகர் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி 2017, 19 நடந்த ஹேக் எல்லாம் பிட்காயினை பேஸ் பண்ணி தான் நடந்திருக்கு. பட் இப்போ ETH பேஸ் பண்ணி நடக்குதுன்னா ஒன்று உங்கள் ETH பம்ப் ஆக போகுதுன்னு பெரிய மேலே போகுதுன்னு அர்த்தம். இது ஆல்காயின்ஸை ட்ரிகர் பண்ணிவிடும். ஷார்ட் டேர்மில் இது நெகட்டிவ் நியூஸாக இருந்தாலும் அது ஆல்காயின் சீசனை ட்ரிகர் பண்ண சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி கிரிப்டோ தமிழ் அவர் ட்வீட்டில் போட்டிருக்காரு. ஸோ முடிஞ்சால் அவர் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ் கிரிப்டோட டெலிகிராம், ட்விட்டர், ஸோ ரெண்டுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால் இந்த பைபிட்டோட இந்த ஹேக் நியூஸ் எல்லாம் பெருசாக மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் பண்ணல. அண்டு இது கூடிய சீக்கிரமே சால்வ் ஆகிடுச்சு. ஒன்றும் பெரிய லெவலில் ப்ராப்ளம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து பிட்காயினோட டெக்னாலஜிக்குள்ளே போயிடலாம் நம்ம. ஸோ பிட்காயினோட ப்ரைஸ் $96,800 இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது டே சார்ட்டில் பாருங்கள். இந்த 21 டே அண்டு இந்த டேல ஏகப்பட்ட லெவலில் போய் ரெசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று பண்ணியிருக்கு, இங்கே ஒன்று பண்ணியிருக்கு பாருங்கள். அதுக்கப்புறம் சப்போர்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டான சப்போர்ட் 94,000 ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த 200 டேல 85,000 அடுத்த சப்போர்ட் இருக்குது. ஸோ மேபி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த 90 கரெக்டான லெவலுங்கிறது உங்களுக்கு 97. ஸோ இந்த ரேஞ்சை உடச்சி நல்லா மேலே போய் டே கேண்டில் போய் க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் அடுத்து உங்களுக்கு 108, 105 ஈஸியாக போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இது டே கேண்டிலான டே சார்ட்டு. இப்போ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் தெளிவாக உங்களுக்கு காமிக்குது 21 வீக்கு மேலே தான் இருக்குது. இது வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் புல்லிஷில் இருக்குன்னு அர்த்தம். 21ஓட சப்போர்ட்டுங்கிறது 90,000. ஸோ இந்த சப்போர்ட்டுங்கிறது பெரிய ஹியூஜ் சப்போர்ட். ஓகேங்களா?
அடுத்த லெவலுங்கிறது வந்து 77 அந்த ரேஞ்சில் இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த லெவலை உடைக்கக்கூடாதுங்க. இந்த 89,000 உடைக்கக்கூடாது. அப்படியே உடைச்சாலும் 200 டே இஎம்ஐயா வந்து உங்களுக்கு வந்து 84,000ல ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த 2 சப்போர்ட்டும் உடைக்கக்கூடாது. அப்படி உடைச்சிச்சுன்னா மேபி நம்ம ஷார்ட் டேர்மாக ஒரு பியர் மார்க்குள்ளே போகணும்னு அர்த்தம். இதுக்கு மேலே தான் இருக்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் வந்து இந்த 90,000க்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. மேபி இந்த மாதிரி விக்கு கொடுக்கலாம். 2 முன்னாடி விக்கு கூட கொடுத்துருக்கு. அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் கேண்டில்லாம் வந்து க்ளோஸ் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து அடுத்தது. இப்போ அடுத்து வந்து ஆல்காயின்ஸ் பம்ப் ஆகுமா? அதுக்கு வந்து பிட்காயினோட டாமினன்ஸ் பார்த்துக்கலாம் நம்ம. ஸோ பிட்காயினோட டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போதைக்கு வந்து ஒரு 61 அந்த ரேஞ்சில் இருக்குது. வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பிட்காயினோட டாமினன்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 61 வரைக்கும் போச்சு. எப்போனா வந்து இந்த பெரிய லெவலில் இந்த ஒரு லிக்விட் ஆச்சுல இந்த டேரிஃப் மூமெண்ட்டில். ஸோ அப்போ வந்து 64 வரைக்கும் போச்சு. நான் வந்து 2 வாரமாக வீடியோ நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ வந்து வேல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 60லேருந்து 64க்குள்ளே லைட்டாக அப்படி அக்குமுலேட் பண்ணிட்டே வருவாங்க. ஸோ அதுதான் நடந்திருக்கு. லாஸ்ட்டு 2 வாரமாக 60லேருந்து 62 வரைக்கும் அக்குமுலேட் ஆகிட்டே இருந்திருக்கு. இப்போ நடக்க என்ன ஆகும்னா உங்களுக்கு ஒரு வெறுப்பாயிடும். நம்ம என்னடா கருமோ அதை விற்றுட்டு போயிடலாம். ஸோ அதுதான் உங்களோட பிளான். டக்குன்னு ஏதாவது ஒரு நெகட்டிவ் நியூஸை இந்த பைபிட் மாதிரி ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸை போடும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டக்குன்னு வந்து பேனிக் சேல் பண்ணிவிடுவீங்க. ஸோ இதுதான் இவங்களோட மெயினான நோக்கம். உங்களோட பிளானை சிதைக்கணும். அதுதான் வேல்ஸோட பிளானாகவே இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் பிளானில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அடுத்த வரப்போகிற சப்போர்ட் 59 இது எல்லாமே வந்து பெரிய பெரிய சப்போர்ட்லாம் கீழே இருக்குது. வீக்லி சப்போர்ட்டே கீழே இருக்குது. இங்கேருந்து இந்த லெவல் 53க்குங்கிற லெவலுக்கு வந்தாலே உங்களுக்கு இங்கே இருக்க ஆல்காயின்ஸ்லாம் பெரிய லெவல் மூவ்மெண்ட் கொடுத்துரும். ஸோ அது கீழே போகிறதுங்கிறது வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும். ஸோ அதனால் மேபி இந்த லெவலுக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு 2x ஆர் 1x to 2x 3x கொடுக்கலாம். இது கீழே போகும்போது ஃப்ரீ ஃபால் ஆகும்போது உங்களுக்கு பெரிய லெவலில் மூவ்மெண்ட் கொடுக்கும். ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான ஆல்காயின்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பட் அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணி ஆகணும். கொஞ்சம் டிலே பண்ணுறாங்க, பேனிக் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணுங்கள். அதான் சொல்ல முடியும். இப்போ அடுத்து வந்து அதர்ஸ் சார்ட்டை பார்த்துருவோம் நம்ம. அது ரொம்ப முக்கியமான சார்ட் அது. அந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து டாப் 10 ஆல்காயின்ஸை விட்டுட்டு இது எல்லாமே இருக்கும். நீங்கள் அதையும் பாருங்கள். மேலே போயிடுச்சுல டிசம்பர் மாதம் மேலே போய்ட்டு அங்கேருந்து ட்ராப் பண்ணிட்டு கரெக்டான லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்கள். இங்கே கீழே விக்கு தான் கொடுத்துருக்கு. இங்கே நல்லா சப்போர்ட் எடுத்து பாருங்கள். அப்போ என்னன்னா இங்கேருந்து நல்லா பம்ப் ஆகி மேலே போனாலே உங்களுக்கு நல்ல ஆல்காயின்ஸ்லாம் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைக்கும். அதனால் எல்லாமே உங்களுக்கு வந்து லோவில் தாங்க இருக்குது. நீங்கள் வந்து அதை அக்குமுலேட் பண்ணுங்கள். டிசிஏ பண்ண முடிஞ்சா டிசிஏ பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு போயிருங்க. எந்த பேனிக்கும் இல்லைப்பா நான் ஹோல்ட் பண்ணிட்டு நிம்மதியாக போகிறேன். அடுத்தது வேலையை பாருங்கள். டெய்லியும் போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு நீங்கள் டிப்ரெஸ் ஆகுனீங்கன்னா ஏதாச்சும் உங்களை பண்ணி விட்ருவோம். அதான் என்னால் சொல்ல முடியும். அண்டு என்னப்பா இந்த மாதிரி பைபிட்டுங்கிற சென்ட்ரல் செக்ஷன் தான் ஹேக் ஆகிருக்கு. இதுக்கு நீ என்ன சொல்ல போகிறேன்னு கேட்டால் வந்து நான் முன்னாடியே நம்ம சேனலில் எல்லாம் நான் சொல்லிட்டேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு ஹார்ட்வேர் வேலட்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ஹார்ட்வேர் வேலட்டுக்கு மாட்டிக்கோங்க. ஏன்னா அவங்க ஹார்ட்வேர் வேலட்டை பொறுத்த வரைக்கும் சேஃபார் வேலட் இருக்குது, நானோ லெட்ஜர் இருக்குது, அண்டு வந்து டேஞ்சம் வேலட் இருக்குது. இதை பற்றின வீடியோஸ் எல்லாம் தமிழ்லேயே நிறைய பேர் போட்டிருக்காங்க. போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்டு நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் வேலட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனை கொஞ்சம் தனியாக வச்சுக்கோங்க. அண்டு அந்த ஃபோனில் வந்து எந்தவித பான் வீடியோஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்காம இருங்க. ஏன்னா ஹேக் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரஸ்ட் வேலட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதான் கைஸ் இப்போதைக்கு இருக்க நியூஸு. உங்களால் முடிஞ்சால் தமிழ் கிரிப்டோ டெக்கோட ட்விட்டர் பேஜ், டெலிகிராம் பேஜ் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துன்னு சொல்லி கீழே சொல்லுங்கள் கைஸ். பாய். அடுத்த வைப்போம்.